his favor. அறிக்கை செய்து மனஸ்தாபத்தோடு தாவீதை எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுவோம். Don't let that character in you destroy you. Seek his forgiveness and his favor. மூன்றாவதாக, Thirdly, ஷீபா என்கிற ஒரு மனுஷனை குறித்து படிக்கிறோம். and we also read about a man called Ziba. 17வது வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே We read that in verse 17. அவனோடே பென்யமின் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகி சீபாவும் அவனோட கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள். ராஜா வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே ஷீபா என்கிற ஒரு மனுஷன் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போகிறார். The moment the news came about the return of the king, Ziba went out to meet. இந்த ஷீபா மேவிபோசேத்திற்கு உக்கிரானக்காரனாய் நியமிக்கப்பட்டவன். This Ziba is the caretaker of Mephibosheth. 2 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் அதை குறித்து வாசிக்க முடியும். We read about him in 2 Samuel chapter 9. ஒரு அடிமையை போன்ற மனுஷன். Ziba started his life as a slave. சுயாதீனம் இல்லாதவன். He had no liberty. தன் எஜமானாகிய மேவிபோசேத்துக்கு கீழ்ப்படிகிற மனுஷன். And he was subject to the control of his master Mephibosheth. ஆனால் இவனுக்குள்ள ஒரு ஆசை. But he had a desire. ராஜாவுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும். Oh, I must go out and meet the king. ராஜாவுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும். Oh, I will go out and meet the king. தாவீதின் முகத்தை காண வேண்டும். I must see the face of David. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. விடுதலை இல்லாத மனுஷன். A man who was like a slave. அடிமையான மனுஷன். Who had no liberty or freedom. தாழ்ந்த நிலவரத்தில் இருக்கிற மனுஷன். In a very low state. ஒரு வேலைக்காரனை போல இருக்கிறவன். He was like a bond servant at home. நீங்கள் நானும் இன்றைக்கு ஒரு வேளை சீபாவை போல இருக்கலாம். You and I may be like Ziba today. என்னுடைய உத்தரவாதம் என்ற வேலை பலு என்று சொல்லி ராஜாவின் வருகையிலே கைவிடப்பட வேண்டாம். And don't be like a slave servant and be left away in the coming. நீங்கள் நானும் சீபாவை போல தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருப்போம். Let us have a clear mind like Ziba. சீபாவை போல ஒரு ஆசையை பெருக்கிக் கொள்வோம். Let us have the desire to see the king. ராஜாவுக்கு எதிர்கொண்டு போவேன். Let's go out and meet the king. நான் மாத்திரமல்ல, Not only myself. என்னுடைய 15 குமாரரும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போவோம். All my 15 sons, they will come out to meet the king. நானும் என் குமாரரும் ராஜாவை காண்போம். Myself and my 15 sons will see king. அவர் எருசலேமை ஆளுகை செய்கிற ராஜா. He is the king who is going to rule over Jerusalem. அவர் எருசலேமின் மேல் ஆளுகை செய்கிற ராஜா. He is the king who rules over Jerusalem. அவனுக்குள்ள ஒரு ஆசை பெருகிற்று. There was a desire within Ziba. அவனுக்குள்ள ஒரு ஆசை பெருகிற்று. There was an increasing desire. ஒருவேளை இன்றைக்கு அடிமையை போல காணப்படலாம். Maybe you are like a slave today. அருமையானவர்களே, நீங்கள் அடிமையான நிலவரத்தில் இருந்தாலும் சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் வருகைக்காய் ஆயத்தப்படுங்கள். My dear beloved, whether you are like a slave or you have absolute freedom, you must have one desire. That desire is to see the return of the king. நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சுயாதீனத்தில் இருந்தாலும் ரெண்டு கூட்டத்தாருக்கும் இயேசு வரப்போகிறார். Whether you are a free person or a slave, for both the groups Jesus is going to come back. அவர் வரும்போது அவரை சந்திக்க நாம் தவிப்புள்ளவர்களாய் இருப்போம். When he comes, we must have the desire to see him. அடிமைக்கும் ஒரு ஆசை உண்டாயிற்று. Even the slave had a dream and a desire. நான் ஏழையாய் இருக்கிறேன் என்று சொல்லாதே, இயேசுவை பார்க்க ஆசைப்படு. Just don't say I am a poor person. Develop a dream within you to see Jesus. எனக்கு अनेक வேலை பளுக்கள் இருக்குன்னு சொல்லாதே, கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. Don't keep on talking about your responsibilities. Oh, I am a caretaker of this and that. Get ready to meet the king. சாக்கு போக்குகளை சொல்லி ராஜாவின் முகத்தை தரிசிக்கிற பாக்கியத்தை நீ நஷ்டப்படுத்தி விடாதே. Don't give flimsy reason. I am taking care of this and that and forget the fact that you are called to meet the king. இன்றைக்கு சத்துருவானவன் பிசாசானவன் अनेक வேலை பளுக்களை தந்து अनेक தேவ ஜனத்தை தேவ சமூகத்தை விட்டு அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறான். Today the devil is taking people away from the presence of God by showing all the responsibilities. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே ஒரு பரிசுத்தவான் இடத்திலே ஜெபிக்கும்படி கேட்டேன். At the beginning of the year, I requested a saint of God to pray.
அவர் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஒரு வார்த்தையை சொன்னார். Before he prayed, he said a word. தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படியிடாத ஊழியக்காரனுடைய ஊழியத்தை நான் அபத்தமாக்குவேன் என்று சொன்னார். And anyone who does not kneel before God, his ministry shall not prosper. இன்றைக்கு உலகத்திலே இவைகள் எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கிறோம். We see all these things in the world today. அந்த ஊழியம் இந்த ஊழியம் அங்கே வேலை இங்கே வேலை என்று சொல்லி சொல்லி தேவ சமூகத்தை இழந்து போனவர்களை கர்த்தர் அவருடைய சமூகத்தை விட்டு ஊழியத்தை விட்டு அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார். And people who are all the time busy, who never set apart time to be alone with God, God is removing them from ministries. நான் பயத்தோடும் மிகுந்த கண்ணீரோடும் இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாய் சொல்லுகிறேன். I say these words with fear and trembling. தேவன் உங்களை கைவிடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். Be careful. You should not be forsaken by God. சீபாவை போல இருந்தாலும் அவரை சந்திக்க ஆசைப்படுங்கள். Even if you are in a situation like Ziba, cultivate the desire to see the king. ஒரு அடிமை சுயாதீனம் இல்லாதவனுக்கு ஒரு ஆசை உண்டாயிற்று. A bond servant, he developed a dream and a desire. நிலங்களிலே உழுது வேலை செய்கிறவனுக்கு ஆசை உண்டாயிற்று. The cultivator developed a dream within him. ராஜாவை சந்திக்கவா? I must see the king. ராஜாவை எதிர்கொண்டு போக வேண்டும். I must go out and meet the king. சபையே கர்த்தர் வர போகிறார். Oh church, the Lord is going to come. தேவ ஜனமே இயேசு வர போகிறார். Oh people of God, my Lord Jesus is going to come. அவரை சந்திக்க நீ ஆயத்தமா? Are you ready to meet him? அவரை சந்திக்க நீ ஆயத்தமா? Are you ready to meet him? பார்வோன் நமக்கு வேலை பளுக்களை கொடுப்பான். Pharaoh will give many responsibilities. பார்வோன் நமக்கு அதிகமான சுமைகளை கொடுப்பான். Pharaoh will give many tasks. தேவ சமூகத்தில் சேரக்கூடாதபடி ஆராதிக்க கூடாதபடி சுமைகளை கொடுக்கிறவன் தான் பார்வோன். Pharaoh is the person who gives several responsibilities to keep you away from the presence of God. நம்மை அறியாமலேயே பிசாசின் ஆவிக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். Without our own knowledge, we will be led by the spirit of evil. தேவ சமூகத்தை நேசிப்போம். Let's really love the presence of தேவ God. சமூகத்தில் விழுந்து கிடப்போம். Let us be in the presence of God for a long time. பாதத்தை ஓயாமல் முத்த செய்வோம். Let's keep on kissing him. இயேசு வர போகிறார். Jesus is going to come back. இயேசு வர போகிறார். Jesus is going to come back. ராஜா வர போகிறார். The king is going to come. யூதா மனுஷரே ஆயத்தப்படுங்கள். Oh people of Judah, get ready. சிமேயே மனஸ்தாபத்தோடு திரும்பி வா. Oh Shimei, repent and reconcile. சீபாவே ராஜாவை எதிர்கொண்டு போக நீ ஆயத்தப்படு. Ziba, get ready to meet the king. நான்காவதாக, Fourthly, பென்யமின் மனுஷரை குறித்து படிக்கிறோம். we read about the people of Benjamin. 17ஆம் வசனத்திலே பென்யமின் மனுஷரை குறித்து படிக்கிறோம். We read about the Benjaminites. பென்யமின் துக்கத்தோடு பிறந்தவன். Benjamin was born when sorrow was all around. அவன் தாய் பெனானி என்று அழைக்கிறார். His mother called him Benani. துக்கத்தின் மகன். I gave birth to him in my sorrow. துக்கம் பெருகி இருக்கிறது. And sorrows have multiplied. அவன் தகப்பனோ வலதுகரத்தின் மகன் என்று சொல்லும்படி பென்ஜமின் என்று பெயர் கொடுக்கிறார். And the father gave him a name Benjamin, which means son of my right hand. இவன் என் வலதுகரத்தின் மகன். He is the son of my right hand. இவன் என்னுடைய வலதுகரத்தின் மகன். He is the son of my right hand. ஆனால் உபாகம புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது, But you read in Deuteronomy 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே 33:12. இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். பென்ஜமின் கர்த்தருக்கு பிரியமானவன். Benjamin is a beloved of God. பென்ஜமின் தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்தவன். And Benjamin lived a life of pleasing unto God. இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Another word is mentioned. அவன் தேவனோடு சுகமாய் இருப்பான். He will live well in the presence of God. அவன் தேவனோடு சுகமாய் இருப்பான். He will live well in the presence of God. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவ சமூகத்திலே ஜீவிக்கிறவன். He lives in the presence of God. துக்கத்திலே பிறந்தவன். Though he was born in sorrow and grief. துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டான். Though initially he was called as a son of sorrow. இப்பொழுது வலதுகரத்தின் மகனாய் மாற்றப்பட்டான். Subsequently he was elevated to become the son of the right hand. மோசே பரிசுத்தவானாகிய மோசே வாழ்த்தும்போது விதமாய் சொல்லுகிறார். But when the saint of God Moses pronounced the blessing, பென்ஜமின் கர்த்தருக்கு பிரியமானவன். Benjamin is a person pleasing unto God.
யாக்கோபு இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஆதியாகம புத்தகம் 49ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது In Genesis 49, Jacob says, அவன் பீறுகிற ஓநாய், and he is like a wolf who will really piece everything. அவன் பீறுகிற ஓநாய், He will make everything into pieces. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் பீறுகிற ஓநாயை போல ஜீவித்தவன். He one time lived like a wolf that was making everything into pieces. ஆடுகளை எல்லாம் பட்சித்தவன். He was devouring all the sheep. வேதத்திலே 4 விதமான ஓநாய்களை குறித்து படிக்கலாம். The Bible talks about 4 types of wolves. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே In Ezekiel அநியாயமாய் 28, சம்பாதிக்கிறவன் ஓநாய்களுக்கு ஒப்பா இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Ezekiel 28 describes all those who make money in an evil way as evil wolf. அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது Acts 20, we see Paul calling a group of people as wolf. நான் போன பின்பு கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள் இருந்து எழும்பும். After he leaves the church, wolves will come and take over the church. அந்த வசனத்தை வாசிக்கும்போது கொஞ்சம் வேதனையா இருக்கும். Shall we read that verse? அந்த வசனத்தை வாசிக்கும்போது கொஞ்சம் வேதனையா இருக்கும். When you read that verse, you will really feel sorry. பரிசுத்த பவுல் இருக்கும்போது எல்லாரும் ஆடுகளை போல இருக்கிறார்கள். When Paul was present, everybody was like sheep. ஆனால் பவுல் போன உடனே ஆடுகள் எல்லாம் இப்போ ஓநாயாய் மாறி இருக்கு. And after Paul has departed from the church, all have suddenly become wolf. வெளியே இருக்கிற சத்துருவை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. It is easy to identify, fight and win the enemies outside. கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு கல்லு போதும். It's easy to bring down Goliath with a stone. ஒரு சின்ன கவன் போதும். Just a sling is enough. ஆனால் சவுலை ஜெயிக்கணும்னா சுபாவத்தால போராடணும். But if you have to really win over Saul, you have to really fight with your character. அவனுக்கு விரோதமாய் பட்டயம் எடுக்க கூடாது. You cannot take the sword. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு 2 விதமான சத்துரு இருக்கிறார். A man who is anointed will have 2 types of enemies. உள்ளேயும் சத்துரு, வெளியேயும் சத்துரு. Some enemies will be inside and near. Some enemies will be outside and far. தாழ்மையாய் சொல்கிறேன், வெளியே இருக்கிற சத்துருக்களை ஈஸியாய் ஜெயிக்கலாம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்தே ஜெயிச்சிரலாம். With prayer in the name of Jesus, we can really win over all the enemies outside. ஆனால் உங்களுக்குள் ஓநாய்கள் எழும்பும் என்று எழுதியிருக்கிறது. But the Bible says within the church wolves will come. சபைக்குள் ஓநாய்கள் எழும்பும் என்று எழுதியிருக்கிறது. The Bible says within the church wolves will come. இது ரொம்ப வேதனையா இருக்கு. It's very, very painful. பரிசுத்த பவுல் இருக்கிற வரையும் ஆடை போல சத்தம் போடுறாங்க. And they really speak like the sheep. ஆட்டை போல சத்தம் போடுறாங்க. Their talk and preaching is like sheep. நாங்களும் ஆடுகள் தான். They say we are also sheep. நாங்களும் ஆடுகள் தான். We are also sheep. ஆனா எப்ப பவுல் போவார்னு காத்துட்டு They இருக்காங்க. are waiting when Paul will leave the church. பவுல் வேற எங்கேயும் போக மாட்டாரா? Paul will not go anywhere. எவ்வளவு நாளைக்கு இந்த சபைக்குள்ளே இருப்பாரு? How long Paul will be in the church we will see. அப்பொழுதுதான் சுபாவம் வெளிப்படுகிறது. Only then the true nature comes out. எச்சரிக்கையா இருப்போம். Oh, let's be careful for the wolf. சுய ரத்தத்தால் சம்பாதித்த சபை அது. Church has been bought by the Lord Jesus Christ with his own precious blood. இன்னொரு ஓநாயை குறித்து இயேசு கிறிஸ்து அழகாய் சொன்னார். Jesus spoke about another wolf. கள்ள தீர்க்கதரிசிகள், False prophets. கள்ள தீர்க்கதரிசிகள் ஓநாய்களை போல இருக்கிறார்கள். False prophets are like the wolf. இன்னும் சிலர் இருக்கிறார்கள். Some more are there. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே Matthew chapter 7. ஆட்டின் தோலை போர்த்து கொண்டு திரிகிற உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள். They have a cloak of sheep's skin, but in their heart they are terrible wolf. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அருமையானவரே, பெஞ்சமினை குறித்து அப்படி சொல்லி இருக்கிறது. It's said like that about Benjamin. அவன் எப்படிப்பட்ட ஓநாயா இருந்தான் எனக்கு தெரியாது. I do not know which category he was part of. ஆனால் பீறுகிற ஓநாயா இருந்தான். But he was making everything into pieces. நாட்கள் போக 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 As the days rolled on, கர்த்தருக்கு பிரியமாய் மாறிவிட்டான். he became a person pleasing unto God. கர்த்தரை பிரியப்படுத்துகிறவனாய் மாறிவிட்டான். He started pleasing God. சிறுமை மாறிற்று. And all his humiliation left. கொடிய சுபாவம் மாறிற்று. Evil nature left. கர்த்தருக்கு பிரியமாய் மாறிவிட்டான். He became a person pleasing unto God. கர்த்தரோடு சுகமாய் தங்கி இருக்கிற மனுஷன். He started living well in the presence of God. இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. And now there is an opportunity ராஜாவை சந்திக்க, to meet the king ராஜாவை எதிர்கொண்டு போக, and to go out and receive the king. ராஜாவை எதிர்கொண்டு போகிற சுபாவம். And the nature of receiving the king. ஒருவேளை ஒரு காலத்தில் நாம் இப்படியாய் ஜீவித்திருக்கலாம். Maybe once upon a time we had all bad characters. துக்கத்தின் மகனாய் இருந்திருக்கலாம். Maybe you were sons of grief or daughters of grief. துக்கத்தின் பிள்ளைகளாய் இருந்திருக்கலாம். You were children of grief. நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்க As we yield our life to the Lord,
ஆவியானவருக்கு ஒப்புக்கொடுக்க as we yield our life to the Spirit of ஒருவேளை God, நமக்குள்ளே ஓனாயை போல கொடிய சுபாவங்கள் இருக்கலாம். even all those wolf life characters, இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக்கொடுக்கும்போது as we yield our life to the Holy Spirit, இந்த ஆவியானவர் நம்மை மாற்றுகிறவராய் the Holy Spirit has the power to change. பென்ஜமின் கர்த்தருக்கு பிரியமானவன். Benjamin is a person pleasing unto அவருக்கு God, பிரியமானவர்கள் கர்த்தரோடு கூட சேர்க்கப்பட போகிறார்கள். and those who are beloved unto God shall be gathered with God. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே சுபாவத்திலே மறுரூபம் இருக்கிறதா? Do you have a transformation experience in your character? உங்களுக்குள்ளே எனக்குள்ளே சுபாவத்திலே மாறுதல் இருக்கிறதா? Is there a change in your inward character? தாழ்மையோடு கூட ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். With humility I say, கிறிஸ்தவர்களாய் மாறினதுனால பரலோகம் போயிட முடியாது. just because we have put on the name Christians, we cannot enter into heaven. கிறிஸ்தவர்களாய் மாறினதுனால பரலோகம் நமக்கு திறக்கப்படாது. Mere Christianity will not take us to heaven. நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல மாறணையா. You and I must become like Christ. இதைதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலேயும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் விதமாய் படிக்கிறோம். In 1 John chapter 4 verse 17 and 2 John chapter 3 we read these things. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 4:17 வாசிக்கலாம். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். We are in this world just as he is in heaven. இருப்போம் என்று எழுதவில்லை, இருக்கிறோம். It is not mentioned in future tense, it's mentioned in present tense. நாம் இயேசுவை போல மாறுவதுதான் நமக்குள்ள வருகிற மறுரூபம். To become like Jesus Christ is transformation. நாம் அவரை போல மாறுவோம். Let's be like him. பெஞ்சமின் மனுஷர் ராஜாவை எதிர்கொண்டு போனார். The Benjaminites go out to receive the king. ஐந்தாவதாக Fifthly, மேவிபோசேத். we also see Mephibosheth. 24ஆம் வசனத்திலே மேவிபோசேத்தை குறித்து படிக்கிறோம். We read about Mephibosheth in verse 24. 2 கால்களும் முடமான மனுஷன். He was a lame person, unable to walk. தன்னால் எதையும் செய்ய முடியாது. He couldn't do anything by himself. தன் சுயபலத்தினால் ஒன்றையும் செய்ய முடியாது. He couldn't do anything with his own physical strength. கிருபையையே சார்ந்திருக்கிறவர். All the time he depended on grace. கிருபையையே சார்ந்திருக்கிற மனுஷன். He was depending on grace all the time. அவனும் கூட தாவீதை சந்திக்க போனான். He also goes out to receive King David. தாவீதை சந்திக்கும்படி